ரோட்டு வந்து ஃபுல்லாக வந்து முடங்கி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. வணக்கம். என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் காலையில் கச்சேரியிலேருந்து பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்தேன். யாழ்ப்பாணம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் நேற்று என்ன பைக்கு பெட்ரோல் அடிக்காத தான் பார்க்கல விட்டு போனேன். அதை முன்னிட்டு நான் அப்போ வந்தபோது பார்த்தா செட்டில் ஃபுல்லாக ஆக்கள் நிற்கணும். அப்போ தான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு தாக்கல் நடத்திட்டான். அதால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு பெட்ரோல் இதாதாமன்றது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லல. இது என்ன, நாங்கள் போரால் வந்து பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு தெரியும் அனுபவம். நாங்கள் எவ்வளோ நேரம் பெட்ரோலுக்கு ஆண்டிலாம் க்யூவில் நின்றாங்க, வரிசையில் நின்றாங்க, பெட்ரோல் வராமல், அதாவது நாடு பங்க்ரோட் அடித்து பெட்ரோல் இல்லாமலாம் நின்றாங்க. அந்த கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து வீதியில் அடிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடங்களில் எடுக்கப்பட்ட காணொலி தான் இதில் பதிவேற்றது. அதாவது கார்னர்லேருந்து கேகேஎஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறது வந்து கேகேஎஸ் உங்களுக்கு தெரியும். கேகேஎஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். இதில் எங்களை மக்கள் யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பெட்ரோல் பிரச்சனை வராது. ஏண்டா எங்களுக்கு வர்றது இந்தியாவிலேருந்து தான் பெட்ரோல் வருது. அதால் வந்து பெட்ரோல் பிரச்சனை வராது. காலையிலே பாருங்கோ எங்கே இடத்துல ஆக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலே இல்லை. சரி, காலையிலே பார்ப்போம். கார்னர் பெட்ரோல் செட்டில் பாருங்கோ லைனில் எவ்வளவு மட்டும் ஆக்கள் பெட்ரோலுக்கு நிற்கிறோம்ட்டு. சித்தங்கனி செட்டை பாருங்க எங்கே மட்டும் லைன் நிற்குதுன்னு சொல்லி. அவ்வளோ லைன் அரோகரா. இங்கே பாருங்க சண்டிலிப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, பத்தி எரியுதா. சிங்கள ஆக்கள் பார்த்து சிரிச்சு கொண்டு போகுதுகள். ரோட்டு வந்து ஃபுல்லாக வந்து முடங்கி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இந்த சண்டிலிப்பா சந்தி வந்து ஃபுல்லாகவே முடங்கி போயிருக்குது. இந்தியன் பெட்ரோல் நிலையத்துக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே என்ன நிலைமைன்னு பார்ப்போம். அங்கேயும் அதே சனத்தொகை கூட்டம் தான். அங்கே பெட்ரோலே இல்லையா. எப்படி இந்த பெட்ரோல் செட்டில் ஆக்கல்ன்றதே குறைவு. அந்த செட்டில் எப்படி க்ரௌட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மருதநாமடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். மருதநாமடத்தில் என்ன நிலைமைன்னு பார்ப்போம். இங்கேருந்து பார்க்க தெரியுது மருதநாமடம் ஃபுல்லாகவே ரஃபிக் மாறி கிடக்குது. கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் என்ன நிலைமைன்னு சொல்லி. நான் அப்படியே அதால் கேகேஎஸ் பக்கம் தான் போக போகிறேன். இங்கே பாருங்க மருதநாமண்டத்தில் அசைய முடியாத ஒரு ரோட் ஒன்று இருக்குது.
எல்லாம் ஃபுல் க்ரௌடு. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போடுறது மருதாமணத்துக்கும் சுண்ணாத்துக்கும் இடையில் இருக்கிற செட் ஒன்று தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செட்டில் அவ்வளோ கூட்டம் இல்லை, பரவாயில்லை. இந்த சுண்ணான் சந்திக்கு போகிறதுக்கு முதல்ல இருக்க இன்னொரு எரிபொருள்ற நிலையம், அங்கேயும் அவ்வளோ கூட்டம் பரவாயில்லை. சுண்ணாம் சந்திலேருந்து சுண்ணாம் சந்திலேருந்து மல்லாகம் போகிற வீதி இது பாருங்கோ. க்ரோட்டை இரண்டு பக்கத்துலேயும் அவ்வளோ ஒரு சனக்கூட்டம். இங்கே பாருங்கோ. மல்லான் சந்தியில் இருக்கிற ஒரு எரிபொருள் நிலையத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரோடு 10 எரியுதுன்றே யாழ்ப்பாணம் சொல்லலாம். இங்கே வருங்க, பெட்ரோல் காரணங்களோட எல்லாம் வந்துட்டு போய் நம்ம மண்ணெண்ண காரணங்களோட. இது எங்களில் மக்களில் யாரும் குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு இதில் கஷ்டம் தெரியும். அதால் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்கூட்டியே அதுக்கேற்ற தயாராகி கொள்கிறோம். இப்போ தெல்லிப்பளை சந்தி வந்துட்டோம். இப்போ தெல்லிப்பளையில் இருக்க செட்டை தான் பார்க்க போகிறோம். செட்டில் பெட்ரோல் அடிக்கலாம். தெல்லிப்பளை செட்டில் பெட்ரோல் இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா ரஃபிக் போலீஸ் ஸ்டேண்டுகள், அதில் நான் வீடியோ எடுக்க முடியலை. இதில் இப்படியே காய்ச்சிட்டு போகிறேன். இப்படி எப்படின்னா இப்போ எங்கே போகிறேன்னா கேகேஎஸ் செட்டுக்கு போகிறேன். பார்ப்போம் கேகேஎஸ் செட்டில் என்ன நிலைமைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் மாவட்டபுரம் முனுசாமி ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். கேகேஎஸ் தான் போய் பார்க்க போகிறேன். பார்ப்போம் கேகேஎஸில் என்ன நிலைமைன்னு சொல்லி. கேகேஎஸ்லேயே பெட்ரோல் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நாங்கள் கேகேஎஸில் வந்திருக்கோம். கேகேஎஸில் பாருங்க எவ்வளோ லைனில் வாகனங்கள் நிற்கிறேன்னு சொல்லி. உண்மையிலேயே வேதனைக்குரிய விடயம். ஒரு 2 நாட்கள் இல்லை ஒரு 5 நாட்கள்லாம் ஆகக்கூடியது இந்த அடிக்க போகிற பெட்ரோலில் ஓடலாம். அதுக்கு பிறகு மோட்டர் சைக்கிள் சும்மா தான் நிற்கும். இதில் போலீஸார் பாதுகாப்பு குடிக்கணும். எந்த பெரிய ஒரு லைன் என்றதை பாருங்க. கட்டி அளவு தூரம் மட்டும் லைன் தான். இது கேகேஎஸில் நடக்கும் பரிதாபங்கள் என்று தான் சொல்லலாம்.